ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் சம். ஸோ டயக்ராம் வந்து அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் பெருசுன்றனால இதில் டைப் பண்ணி போட்டுறேன். ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணுறேன். எ 4 மீட்டர் லேடர் லாங் லீன்ஸ் அகைன்ஸ்ட் த ஸ்மூத் வெர்டிக்கல் வால். ஸோ வெர்டிக்கல் வால்ஸ் ஒரு ஸ்மூத்தான வெர்டிக்கல் வாலில் லீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆங்கிள் 50 டிகிரி. ஸோ 50 டிகிரியில் வந்து லீன் பண்ணியிருக்காங்க. வித் த ஹரிசான்டல் ஷோன் இன் ஃபிகர். The weight of the ladder is 700 Newton. So weight of ladder WL நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது weight of ladder. When a person weighing 500 Newton stands on the rug 1.5 meter from the bottom. So bottomல இருந்து 1.5 மீட்டர்ல வந்து weight of the person WP கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? From the bottom it is just to slide. The ladder is just to slide. ladder வழுக்க ஆரம்பிக்குது. Calculate the coefficient of friction. Coefficient of friction எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1.5 மீட்டரில் ஒரு பர்சன் இங்கே நின்றுருக்காங்க. அந்த பர்சனோட வேல்யூ WP. அது வந்து எவ்வளோனா 500 நியூட்டன். அதே மாதிரி இங்கே 2 மீட்டரில் அந்த லேடரோட வெயிட் வந்து ஆக்ட் ஆகுது WL. அது பார்த்தீங்கன்னா 700 நியூட்டன். ஸோ இங்கே ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 50 டிகிரி. 50 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லேடரோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஸோ இது ஒரு ரஃப் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஸ்மூத் வால். ஸோ ஸ்மூத் வால்னும் போது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இங்கே 0 ஆகிடும். ஸோ வால் ஃப்ரிக்ஷன் 0. அப்போ வால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டுவர்ட்ஸ் லேடர். அப்போது வால் ரியாக்ஷன் லேடரை தள்ளி விடுது. அப்போ வலிக்கிட்டு போய் லேடர் கீழே விடுது. அப்போது அதே மாதிரி வாலோட அந்த ஃப்ளோரோட ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஷன் இந்த பக்கம் வழுக்கும்போது மோஷன் இந்த பக்கமும், அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். அப்போ ஃப்ளோரோட ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக மூவ் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் ரைட் சைடில் வந்து மூவ் ஆகுது. ஏன்னா இப்படி தான் வழுக்கிட்டு வருது. அப்போ வழுக்கும் போது ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் தான் வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளோரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏனியை மேல் பக்கமாக தூக்குறனால அது வழுக்குது. அப்போது ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோரு மேல் நோக்கி நம்மளுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது சம் பார்க்கலாம். ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். எக்ஸ் டைரக்ஷனில் கிடச்ச ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃப்ரிக்ஷன் இது ஒன்று கிடச்சிருக்கு. ரெண்டாவது மைனஸ் வால் ரியாக்ஷன் ஈக்குவல் டு 0. அப்போது எஃப் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஆர்டபிள்யூ. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வைப்போம். அது ரெண்டு தான் எக்ஸில் இருக்குது. ஒயில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது டைரக்ஷனில் ஆர்எஃப் இருக்குது. அப்போது ஆர்எஃப் ஃப்ளோரோட ரியாக்ஷன் மைனஸ் லோட் ஆஃப் பர்சன், லோட் ஆஃப் weight ladder, load of person equal to 0. அப்போ ஈக்குவல் டு அந்த பக்கமாக போனோம்னா RF equal to WL plus WP. ஸோ WLோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? WLோட வேல்யூ 700 ப்ளஸ் WPயோட வேல்யூ 500. அப்போ RFோட வேல்யூ நம்மளுக்கு 1200 நியூட்டன். ஸோ ஆர்எஃபோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் மொமெண்டம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ சிக்மா ஆஃப் மொமெண்டம்ன்றது வந்து நம்மளுக்கு கிடைச்ச லோடு ப்ளஸ் அதோட டிஸ்டன்ஸ். இப்போ லோடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற லோடு வந்து RW. ஸோ RW இன்ட்டு இதோட டிஸ்டன்ஸ். இது வந்து ஹரிசாண்டலாக பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை வெர்டிக்கலாக எழுதணும். அப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த லேடரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். இப்போது 4 மேலேருந்து கீழே வந்தால் சைன். ஸோ இந்த வெர்டிக்கல்ஸ் இது வந்து சைன் எடுப்போம். ஹரிசாண்டலாக எடுக்கிறது எல்லாத்தையும் காஸ்ன்னு எடுப்போம். அப்போ சைன் 50 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து செகண்ட் லோட் மைனஸ் லோடு. ஓகேங்களா? லேடர் ஏன்னா கீழ் பக்கமாக இருக்கிறதுனால நான் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்டூ இந்த லோடு வந்து நம்மளுக்கு 2 மீட்டரில் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ 2 மீட்டர்னா 2 வெர்டிக்கல் லோடு எடுத்தனால ஹரிசாண்டல் லென்த்னா 2 மீட்டர் ஹரிசாண்டல்னா காசு எடுக்க போகிறேன் 50 மைனஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா WP வெயிட் ஆஃப் த பர்சன் இன்டூ வெயிட் ஆஃப் த பர்சன் எவ்வளோ தூரம் லென்த்தில் நிற்கிறாரு 1.5. இது வெர்டிக்கல் லோட். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஹரிசாண்டல்னா காஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 0. இது எல்லாமே ஒரே லென்த்தில். ஓகேங்களா? நான் இடம் இல்லாதனால 1 கீழே 1 எழுதியிருக்கேன். கண்டினியூஸாக வர மாதிரி. இப்போது சைன் 50ஓட வேல்யூ
பார்த்தோம்னா RW into 4 into sin 50 வேல்யூ 0.766 ஓகேங்களா, மைனஸ் WL into 2 into cos 50 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.642 மைனஸ் WP into 1.5 into 0.642 equal to 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.064 RW. ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1.284 WL கிடைக்குது. அடுத்து மைனஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.963 WP. நம்மளுக்கு WLோட வேல்யூயும் தெரியும், WPயோட வேல்யூயும் தெரியும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வந்து ஆப்வியஸாக உள்ளே போட்டுக்கலாம். போடும்போது 3.064 RW மைனஸ் ஸோ 1.284 into 700 minus 0.963 into 500 equal to 0. இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் பண்ணோம் அப்படின்னா 0.64 RW மைனஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 898.8 மைனஸ் 481.5 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக இந்த மைனஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 898.8 plus 481.5 ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 1380.3. நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3.064 RW equal to 1380.3. அப்போது RWயோட வேல்யூ இங்கே மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடு. அப்போ 1380.3 டிவைடு பை 3.064 ஓகேங்களா. அப்போ RWயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 450.489 நியூட்டன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃப்ளோர் ஆஃப் ஃபிக்ஷன் ஈக்குவல் டு RWன்றது தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1. அப்போது இந்த RWயோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபிக்ஷன் ஆஃப் ஃப்ளோரோட வேல்யூ 450.489 நியூட்டன் ஓகேங்களா. இப்போது எஃபோட ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா மியூ RF ஓகேங்களா. ஃபிக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் மியூ இன்ட்டு RF. நம்மள மியூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ FF தெரியும், RFோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போது FF டிவைடு பை RF ஈக்குவல் டு மியூ. ஸோ மியூ மட்டும் அப்படியே வச்சுருக்கோம், மல்டிப்ளைல இருக்க RF அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகுது. ஸோ மியூவோட வேல்யூ அப்போ என்னவாக இருக்கும்னா FFோட வேல்யூ நம்ம அதே எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 450.489 டிவைட் பை RFோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். RFோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1200 நம்மளுக்கு வந்தது. ஸோ 1200 இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ மியூவோட வேல்யூ 0.375. ஸோ மியூ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் திஸ்.